யுவர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். பீகாரோட தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நேற்று நம்ம நிதிஷ்குமார் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. உள்ளபடியே யுவர் வாய்ஸ் சேனல் சார்பாக நிதிஷ்குமார் மற்றும் என்டிஏ கூட்டணி சார்ந்த அனைத்து நபர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது தொடர்ச்சியாக சில விஷயங்கள் மக்களின் புரிதலுக்காகவும் ஒரு தெளிவுக்காகவும் இந்த ஒரு காணொலி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் அண்ட் எஸ்ஐஆர் இந்த ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி இந்தியா முழுக்க கடந்த 15 நாட்களாக நவம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த எஸ்ஐஆர் விஷயம் தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாங்க. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பீகாரில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணம், மூல காரணம் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சகட்டு மேனிக்கு பேசிக்கொண்டு இருப்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளபடியே ஓட்சோரி அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் திரு ராகுல் காந்தி அவர்களும் சரி, ஐஎன்டிஏஏ என்ற கூட்டணி சார்ந்த அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு விதமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த விஷயத்தை பற்றி மக்களுக்கு ஒரு புரிதல் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு காணொலி. சரி, 63-65 லட்சம் திருடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்சோரி ஹஸ் ஹேப்பன்ட் இன் பீகார் அப்படின்னு சொல்லி நம்ம ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார். கூட்டணி சார்பாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆகட்டும், ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆகட்டும், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லாரோட பேச்சும் ஒரே ஒரு சொற்றொடரில் இருக்குது. சரி, தேர்தல் கமிஷன் என்னதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த ஒரு காணொலி. தேர்தல் கமிஷன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் இவங்க எல்லாமே தனித்தனி விங்கு. எதுவுமே பிஜேபிக்கோ மத்திய அரசுக்கோ சார்ந்த ஒரு ஒரு கமிட்டியோ இல்லை மத்திய அரசுக்கான சப்போர்ட்டிங் கமிட்டியோ கிடையாது. இதே போல தான் சிபிஐ ஆகட்டும், இடி ஆகட்டும், இதெல்லாம் பல்வேறு விங். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே ரிப்போர்ட்டிங் டு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் யாருமே போயிட்டு பிரதமர்கிட்டயோ இல்லை முதல்வர்கிட்டயோ இல்லை தனிப்பட்ட உள்ளாட்சி அமைச்சர் அவங்ககிட்டயோ இல்லை மந்திரி அவங்ககிட்டயோ ரிப்போர்ட்டிங் கிடையாது. இட்ஸ் எ செப்பரேட் விங். அது மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியாகட்டும், ஏனைய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐஎன்டிஏ கூட்டணி கட்சிகளாகட்டும், இந்த யூனிட் எல்லாமே பிஜேபி ரிப்போர்ட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஃபார்ம் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், இடி ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் இவங்க எல்லாம் டைரெக்டாக போய் மோடிக்கோ இல்லை பிஜேபிக்கோ ரிப்போர்ட்டிங் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. நம்ம எலெக்ஷன் கமிஷன் பற்றி பேசிட்டு இருக்கோம். 63 லட்சம் ஓட்டு. சரி, 63 லட்சம் ஓட்டு ஏமாத்திருக்காங்க அப்படின்னு இட்ஸ் பிக் நம்பர். 63 lakhs இஸ் பிக் நம்பர் சார், நோ டவுட். ஓட் சோரியஸ் ஆப்பன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட வெளிநாட்டில் போய் தான் இந்தியாவை பற்றி ரொம்ப கேவலமாக பேசக்கூட அவர் வழக்கமாகவே செஞ்சுட்டு இருக்காரு. இதில் உண்மையிலே ஓட் சோரி நடந்திருக்கான்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில் நோண்டி பார்க்கும்போது 22 லட்சம் ஓட்டு இறந்தவர்களோட ஓட்டு இருந்திருக்கு. இது போக 35 லட்சம் இடம் மாறி, அதாவது மாநிலம் மாறி, மாவட்டம் மாதிரி, அதுக்கப்புறம் கண்ட்ரி மாதிரியான ஓட்டுகள் கிட்டத்தட்ட 35 லட்சம் இருக்கும். இதில் பேலன்ஸ் இருக்குது. அது 7 லட்சம் ஓட்டாகட்டும், 7.6 லட்சம் ஓட்டாகட்டும், இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஓட்டர்ஸ் அண்ட் போலி வாக்காளர்கள். இதுதான் இந்த மொத்தம் 63 லட்சத்துக்கான ஒரு கன்சாலிடேட் ரிப்போர்ட்னு சொல்லி தேர்தல் கமிஷன் சொல்லுது. இது ஒரு மாஸ் பிரச்சாரத்தை நம்ம தேர்தல் ஆணையமுக்கு எதிராக எல்லா கட்சிகளும் பண்ணிருந்தாங்க. ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வகையான குழப்ப நிலையை உண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தேர்தல் கமிஷனில் 2020 என்ன நடந்தது, 2025 என்ன நடந்தது அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ். ஏனென்றால் 2025 10% வாக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் கிளைம் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்சோரி நடந்ததுனால ஓட் பர்சன்டேஜும் குறைஞ்சிச்சு, நம்பர் ஆஃப் வாக்காளர்கள் உள்ள வர்றது குறைஞ்சு போச்சு, புதிய வாக்காளர்களுக்கு வாய்ப்பே கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு பிளேம்லாம் ஸ்ட்ரைட்டான ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க ஐஎன்டிஏ கூட்டணி சேர்ந்த நபர்கள். இதை பற்றி நம்ம உள்ள நோட்டு பார்த்தா ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் கிடைச்சது. மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2020 பார்த்தீங்கன்னா 6.79 கோடி, 2025 7.43 கோடி. அதாவது எஸ்ஐஆர் நடத்திய பிறகு கிட்டத்தட்ட 64 லட்சம் வாக்காளர்கள் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்காங்களே தவிர குறைக்கப்படலை. பாயிண்ட். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் ஆண் வாக்காளர்கள் எவ்வளோ, 2020 பார்த்தீங்கன்னா 3.59 கோடி ஆண்களும், 2025 3.92 கோடி ஆண்களும் இருந்திருக்காங்க. அடுத்தபடியாக பெண் வாக்காளர்கள் 2020 3.20 கோடியும், 2025 3.50 கோடியும் இருந்திருக்காங்க. இதில் நம்ம டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது பார்க்கும்போது அதாவது வாக்களித்தாங்க இல்லையா, அவங்களுடைய விவரங்களை பற்றி இன்னும் டெப்த் நாலேஜ் எடுக்கும்போது இதில் ஷாக்கிங்கான ரிப்போர்ட் என்னன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி 2020 3.59 கோடி ஆண் வாக்காளர் இருந்தாங்க. அதில் வாக்களித்தவங்க 1.96 கோடி, அதாவது 54% தான் வாக்களிச்சிருக்காங்க. 2025 3.92 கோடி ஆண் வாக்காளர்கள், அதில் வாக்களித்தவர்கள் பார்த்தீங்கன்னா 2.46 கோடி, விச் மீன்ஸ் 62.8% கிட்டத்தட்ட வாக்களிச்சிருக்காங்க. இதில் பெண் வாக்காளர்கள் அப்படின்னு வரும்போது 2020 3.92 கோடி, 2025 3.50 கோடி. சரிங்களா?
ஸோ இதில் வந்து வாக்களித்தவர்கள் கணக்குப்படி பார்க்கும்போது 2.51 கோடி பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. 71% இந்த 2025 தேர்தலில் 71% பெண்கள் வாக்களிச்சிருக்காங்க. இது பார்க்க வேண்டிய விஷயம். ஏன் 71% இன்சிஸ்ட் பண்ணி 71.6% ஏன் சொல்கிறேன்னா, 2020 அவங்களோட பர்சன்டேஜ் பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக இருந்தது. இப்போ டிராஸ்டிக்காக ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் ஃபுல்லாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மொத்தம் வாக்கு சதவீதம் 2020 பார்த்தீங்கன்னா 57.13%, 2025 67.2%, விச் மீன்ஸ் நியர்லி ஒரு 10%, 9.8 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோரல்லஸ் 10% வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கே தவிர 10% வந்து வாக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளேம் வைக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆனால் இந்த ரிப்போர்ட் எடுத்து அவருடைய ஆத்தரைஸ்டு வெப்சைட், நான் சொல்றதெல்லாம் ஃபேக்கு இல்லை வந்து ஏற்றுப்படியாக இல்லைன்னு சொல்லி யாராவது சொன்னீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டை போய் தயவு செய்து பாருங்க. பீகார் எலெக்ஷன் பற்றின A to Z ரிசல்ட் கிளியராக தெளிவாக தெளிவாக போட்டிருக்காங்க. இதில் கட்சிகள் வாரியாக வந்து எவ்வளோ வாக்கு எடுத்திருக்காங்கிறது நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி பார்த்தோம். ஆர்ஜேடி, அதாவது நம்ம லல்லு பிரசாத் யாதவ் மகன் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவோட கட்சியில் வந்து 2020 23.11%, 2025 22.76%. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து 2020 9.48%, 2025 8% வாங்கியிருக்காங்க. உள்ளபடியே கிட்டத்தட்ட 1.5% மேலே அடி வாங்கியிருக்காங்க பர்சன்டேஜ். ஜேடியு நம்ம எல்லாம் தெரியும், நம்ம நிதிஷ்குமாரோட கட்சி 2020 15.39%, 2025 18.92%, கிட்டத்தட்ட 3.6%, 3% மேலே வந்து ஜாஸ்தி ஓட்டு வாங்கியிருக்காரு நிதிஷ்குமார். அடுத்தபடியாக பாஜக வந்து 2020 19.46%, 2025 வந்து 20.92% வாங்கியிருக்காங்க. விச் மீன்ஸ் இங்கே ஒரு 1.5% வந்து இன்க்ரீஸ் வந்திருக்கு. ஸோ அங்கே காங்கிரஸோட ஓட்டு ஒரு 1.5% இறங்கினதோட எஃபெக்ட் இவங்களுக்கு அந்த ஹைக் வந்திருக்கா அப்படின்னு ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது எஸ், அஃப்கோர்ஸ் இது வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. இதோட தொடர்ச்சியாக நம்ம ஒரு விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஎன்டிஏ கூட்டணி சொன்னாங்க இல்லையா, 10% வாக்கு வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த டவுட்டெல்லாம் ஏற்படுது. ஏன்னா கடந்த 15 நாட்கள் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் வந்து கலவரம் நடந்துட்டு இருக்கு. நம்ம நேற்று கூட நம்ம முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேட்டியெல்லாம் பார்த்தோம். முதல்வர் மீது டேரக்டாக சார்ஜ் வைக்கிறார். என்ன சார், நீங்கள் ஒரு பக்கம் வந்து எஸ்ஐஆரை எதிர்க்கிறீங்க, இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய கட்சி ஆட்களை வச்சு இந்த ஃபார்ம் ஃபில்அப்லேருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் ஏன் இந்த இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கீங்க அப்படின்ற ஒரு ட்ராமாலாம் வந்து ஜெயக்குமார் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார். அதெல்லாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி ஃபர்தராக டில்டவுன் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நிதிஷ்குமார் அவர்கள் மதுவிலக்கை கொண்டு வரேன் அப்படின்ற ஒரு பாயிண்டை வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான உதவித்தொகை அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தார். தேஜஸ்வி யாதவ் சொன்ன விஷயம், நான் வந்து திருப்பியும் மதுவிலக்கு கொண்டு வந்தாலும் நான் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக மதுவிலக்கை ரத்து செய்வோம் அப்படின்ற வார்த்தையை வைக்கிறாரு. அது போக உள்ளபடியே வீட்டுக்கு ஒரு அரசு வேலை என்ற வார்த்தையை வைக்கிறாங்க. 10,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை மாதிரி விஷயங்களை கொண்டு வர போகிறோம் அப்படி இப்படி நிறைய வாக்குறுதிகள். உண்மையிலேயே வந்து ஐஎன்டிஏ கூட்டணிகள் அவ்வளோ ஒரு ஃபில்ம்ஸியான ஒரு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சொல்லியும் கூட என்டிஏக்கு ஏன் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் பார்க்கும்போது இந்த மதுவிலக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பெண்களிடையே மிகவும் பேசப்பட்டது. அதனால தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி 71% ஆஃப் வாக்கு வந்து பெண்கள் இடத்துலேருந்து இந்த தடவை வந்திருக்கு பீகாரில். அதுதான் இங்கே பார்க்க. இரண்டாவது, காங்கிரஸ் அதாவது இந்தியா ஐஎன்டிஏ கூட்டணி தோல்விக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்டிஏ கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏவை நிற்க வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட இடத்துல வந்து நிற்க வச்சாங்க. அதில் பெரும்பான்மையான இடத்துல நிற்க வைக்கும்போது ஒவ்வொரு எம்எல்ஏ கிட்டையும் 5லேருந்து 6 கோடி ரூபாய் குதிரை பேரம் பேசப்பட்டதாக செய்திகள் இப்போது பீகார் ஊடகங்களில் தெளிவாக வந்து கொண்டே இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, பார்க்க வேண்டியது வந்து ஓவைசியை அவர் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் கூட வந்து தேஜஸ்வி யாதவ் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால அந்த கூட்டணியிலேருந்து அவர் பிளாக் பண்ணுறாங்க. அதோட எஃபெக்ட் வந்து ரெஃபெக்ட் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அஃப்கோர்ஸ் ஓவைசி வந்து சில இடத்துல வந்து ஓட்டை கனாடான்னு பிரிச்சிருக்காரு. பெரிய லெவலில் பிரிக்கல, ஜெயிக்க வேண்டிய இடத்துல ஓட்ட உடைச்சிருக்காரு ஓவைசி அவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த ஐஎன்டிஏ கூட்டணிக்குள்ளே தொகுதி பிரிக்கிறது பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. அந்த பஞ்சாயத்து நடுவில் எலெக்ஷனுக்கு 3 நாள் முன்னாடி வரைக்கும் அந்த பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் பண்ணி இதுவாகிற வரைக்கும் பார்க்கும்போது இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு காரணமாகவும் இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி, அதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும், முக்கிய ரீசன் மது விலக்கு என்டிஏ கரெக்டாக கையில் எடுத்தாங்க. மது விலக்கை வந்து ரத்து செய்வோம்னு சொல்லி இவங்க சொன்னதோட எஃபெக்ட் அப்படி அங்கே கடைசி நேரம் ட்விஸ்ட் ஆனது தான் பெரிய ஒரு ஜாக்பாட் என்டிஏக்கு. இல்லைனா வந்து என்டிஏக்கு இவ்வளோ பெரிய வெற்றியாக சான்ஸ் இல்லை. உள்ளபடியே நீங்கள் இந்த ஒரு கட்சி ரீதியாக வந்து ஓட் பர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது
பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. காங்கிரஸ்க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.52% வந்து அடி வாங்கியிருக்கு. பிஜேபி ஹைக் வந்திருக்கு. ஆனால் பெரிய ஹைக் வந்து நம்ம நிதிஷ்குமாருக்கு 3.56% கிட்டத்தட்ட ஹைக் வந்திருக்கு. இது அடுத்தபடியாக பார்க்க வேண்டிய விஷயம், புதுசாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 2021 கூட நம்ம திமுக கட்சிக்கு வந்து ஒரு பெரிய அட்வைசராக இருந்தார். உள்ளபடியே அதுக்கு அடுத்தபடியாக வெவ்வேறு நபர்கள் அவரோட கான்ட்ராக்ட் போட்டோம். அந்த கான்ட்ராக்ட் முறைப்படி அவர் கேரி பண்ணாமல் இப்போ 2025 தேர்தலில் நான் வின் பண்ணி காமிப்பேன்னு சொல்லி பிஆரில் போய் நின்று பெரும்பான்மை இடத்துல வந்து டெபாசிட்டே காலியான ஒரு நிலைமை நம்ம பார்க்க முடியுது பிரசாந்த் கிஷோருக்கு. அவருக்கு அவரோட தொழிலை விட்டுட்டு தானும் ஒரு சிஎம் ஆகணுன்ற ஒரு வகையான ஆசை வந்தது. அதோட எஃபெக்ட் தான் வந்து மிகப்பெரிய அடின்றது எல்லாரும் பத்திரிகையாளர் உட்பட அனைத்து நபர்களும் அவருக்கு ஒரு பேசும் பொருளாக மாறிட்டார். உள்ளபடியே பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவர் நல்ல ஒரு ஆளுமை மிக்க ஒரு அரசியல் ஆலோசகர், அரசியல் வல்லுநர் என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கலி டேட்டா பிளான் பண்ணக்கூடியவராலே ஜெயிக்க முடியலன்னா அந்த இடத்துல மேனிஃபெஸ்டோ ஹஸ் பிளேட் எ மேஜர் ரோல் அண்ட் என்டிஏ கூட்டணி ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ் பண்ணியிருக்காங்கிறது நல்லா தெரியுது. இதோட எலெக்ஷன், இதோட ரிசல்ட் வந்து அப்படியே தமிழ்நாடுல ரிஃப்ளெக்ட் ஆகும் 2026 அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் மறந்துட்டாங்க, பீகார் வேற, தமிழ்நாடு வேற. எல்லாருக்கும் புரிதலுக்காக சொல்கிறேன், தமிழ்நாடு மக்களோட மனநிலையை யாராலும் கணிக்க முடியாது. இன்று திமுக ஆட்சியில் இருக்கிறது என்றால் அவர்கள் எந்த மாதிரி பல்சு பிடிச்சி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே செம சேலஞ்சஸ் இருக்குது. இந்த எஸ்ஐஆர் நம்ம முதல்ல பதிவு பண்ணதா, கடந்த 20 நாட்கள் முன்னாடி பதிவு பண்ணதா, அந்த எஸ்ஐஆர் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நேர்மையாக நடந்து முடிஞ்சதுன்னா திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பே கிடையாது. உடனே விஜய் வந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 110% விஜய் வர்றதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. ஏனென்றால் அந்த எஸ்ஐஆரால் பெரும்பாலும் அடி வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் விஜய் கட்சியும். விஜய் கட்சி நிறைய 16, 17 வயசு பசங்க இருக்காங்க. 18 வயசு பசங்களுக்கு அந்த அந்த எஸ்ஐஆர் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறது கூட நிறைய இடர்கள் இருக்கிறதா வந்து நம்ம உள்ளபடியே கேள்விப்படுறோம். அதுக்கான போராட்டங்கள்லாம் திரு விஜய் அவர்கள் கட்சியில் நடத்தினாங்க. அது உள்ளபடியே அது ஒரு பக்கம் சைடில் இருக்கு. இருந்தாலுமே கூட பார்க்க வேண்டிய விஷயம், 2026 இந்த எஸ்ஐஆர் ப்ராம்ப்டாக நேர்மையாக நடந்ததுன்னா 50% நேர்மையாக நடக்கலைன்னா டிஎம்கே சாதகம். சப்போஸ் 100% பக்கா பர்ஃபெக்டாக நடந்ததுன்னா ஏடிஎம்கேக்கு சாதகம். இதுதான் இப்போதைக்கு கால நிலவரம். மேபி எலெக்ஷன் கிட்ட வரும்போது இது எப்படி மாற்றம்ன்றது தேர்தல் மேனிஃபெஸ்டோ நான் சொன்ன மாதிரி பீகாரில் கடைசி நிமிடங்கள் தான் அந்த மேனிஃபெஸ்டோ கேம் பிளே பண்ணுது. அதே மாதிரி ஒரு கேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு தமிழ்நாட்டில் சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. தேங்க்யூ.